மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. உங்க பேரு? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை நான் பேர் வச்சிருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு? வெயில்னால வந்திருக்கா முகத்துல? சரியா மூக்குல அடிப்பட்ட காயம் மேடம். அடிப்பட்ட காயம். என்ன அடி? சாரி சார். என் வீட்டுக்காரர் அடிச்சிட்டாரு. அந்த எப்போ? நைட். என்ன பிரச்சனை? இது ஒரு நல்ல கேள்வி. எவ்வளவு நாளாச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 720 மாசம். கொஞ்சம் கூடி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதாயி அவருக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு. ஏப்பா அழுகுற முரியசா? நாங்க ஊர்ல ஒருத்தர் மளிகை ஸ்டோர் வச்சிருந்தாரு. அவர்கிட்ட பொருளுங்கெல்லாம் போய் வாங்கிட்டு என்ன வேணும்? என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? அப்படியே கொஞ்சம் பேசி அப்படியே இதனால எங்களுக்கும் அவருக்கும் கொஞ்சம் தொடர்பு ஆயிடுச்சு. தப்பு இல்ல, தப்புதான். கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு? இல்ல, அவருதான் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணாரு. போயிட்டு வாடா. புருஷனுக்கு எப்படி தெரிய வந்தது? நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. இப்ப தொடர்பு இல்லையா உங்களுக்கு அவரோட? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். தொடர்பு அதான் இருக்குது இங்கே. அது இல்ல தம்பி சொன்னா வாய் வச்சிருவேன். சொன்னீங்க உங்க புருஷன் சொன்னப்போ புருஷன் சொன்ன பரவாயில்ல வேணா பேசிக்க சொன்னாரா? அப்படிதான் அவரு ஒத்துப்பட்டு வந்தாரு. கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? அவரும் வேண்டாம் மேடம். அவர் வாழ்க்கை அவர் பாத்துக்கிட்டோம். இவ்வளவு நாள் தெரியலையா அது? பட்டதை இப்ப அனுபவிச்சிட்டேன். நேத்துக்கு எதுக்கு அடிச்சாரு உங்களை? அவரு டெய்லி தண்ணி போட்டா ஒரு மாதிரியா பேசி அடிப்பாரு. 2 மணிக்கு மேல குடிச்சிட்டாருன்னா இந்த ப்ராப்ளத்தை ஈத்து வச்சே சண்டை வாங்கிட்டே இருக்கிறாரு. அது வேற வாய், இது நார வாய். சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா? எங்க? உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க? உங்க தோப்பனார் பேரு? ஏன் திவசம் எதுவும் நடத்த போறியா? என்ன அனுப்பையில அவசரமா பேசுறேல? இதெல்லாம் சரியா நீங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம்? நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. என்ன வந்து தெருவில் அசிங்கப்படுத்திட்டாங்க மேடம். யாரு? இவங்க வீட்டுக்காரு. நீ மாமா, உங்க அப்பா மாமா, உங்க தாத்தா மாமா, உங்க குடும்பமே மாமா குடும்பம் தான். மாமா பேல பொறுமை நான் அறியாத வயசுல தெரியாத தப்பு பண்ணிட்டேன் மேடம். சின்ன வயசுல இருந்தே நான் திருட ஆரம்பிச்சேன். அது அப்படியே கண்டினியூ ஆகி ஜாப் நல்லா போயிட்டு இருக்கு சார். இல்ல அப்போ பண்றவங்க எல்லாம் இதே சொல்லிட்டு இருந்தா இல்ல இல்ல மேடம், என்ன அடிச்சிட்டாரு மேடம். என்ன அடிச்சிட்டாரு மேடம். என்ன வேணுமோ நான் செய்யறேன்னு. பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு. ஒரு எழுதி கொடுத்து விட்டுட்டு வந்துட்டேன் மேடம். அவர் கையை தவங்கினாரு எழுதி என்கிட்ட. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? சென்னைக்கு வந்திருக்க சொல்ல அவங்க வீட்டுக்காரு தவமணியை வந்து டார்ச்சர் பண்ணி மிரட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் தானே இது போல வந்திருக்கான். அவன் எங்க போயிருக்கான் ஏது இருக்கான் உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிருக்காங்க. ரொம்ப மிரட்டிருக்காங்க. மெட்டி கத்தி வச்சு எல்லாம் மிரட்டிருக்காங்க. இது பயந்துட்டு எனக்கு வந்து போன் பண்றாங்க. உங்க நம்பர் எப்படி உங்களுக்கு தெரியும்? நைல் போர், ட்ரீ போர், டூ போர், போர் டபுள் பன் போர். ஆனா என்ன பண்றான் ஏது பண்றான், சரி வர சொல்லு, எங்க இருக்கிறானா எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, எப்போ வரீங்க எப்ப வரீங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க. ஏன்னா எனக்கு இவரு ஹெல்ப் பண்ணுவாரு. உங்க வீட்டுக்காரருக்கு என்ன அக்கறை இவர் வரதுக்கு? என்ன டீலா இருந்தது உங்க 3 பேருக்கும்? நீங்க வந்து இங்க வந்து தங்கினீங்களா உங்க வீட்டுல? அவங்க வீட்டுல தான் மேடம். அப்படியா? என்ன அப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. வர சொல்ல சரி 2 மாசம் பத்து வரமேன்னு சொல்லிட்டு திங்ஸ் மிக்சரு சிப்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வரேன். சாப்பிடறேன் எனக்கு வற்புறுத்தினார் ரொம்ப. சாப்பிடுங்க அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. இருந்தாரு தவமணி கிட்ட பைசையை காட்டிட்டு போறாரு. அதான் நானும் கண் குளிர பார்த்தேன். நீங்க ரொம்ப நல்லவரு.
அப்படி சொல்ல வரல மேடம், நான் சொல்ல கூடாது அவங்க மேடம். வீட்டுல போய் சாப்பிட்டிருக்கீங்க. அவங்க தான் என்ன வற்புறுத்தினாங்க. ஏன் போறீங்க? என்ன மேடம்? போன் பண்ணி வர சொன்னா நீங்க ஏன் போறீங்க? மேடம் அவங்க சாப்பிட சொன்னா நீங்க ஏன் சாப்பிடுறீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சாப்பிடுங்க அடுத்த நாளைக்கு மேடம். காலையில போன் பண்ணி சைக்கிள் எடுத்துட்டு அவங்கள தேடி ஏன் போறீங்க? கொந்தளிச்சாதீங்க என்ன, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். அந்த அளவுக்கு என்கிட்ட வந்து மனப்பூர்வமா என்கிட்ட அழுதாங்க மேடம். பக்கத்து ஆமா தெருவுல வாடகை தான் இருந்தாங்க. ஒரே வீட்டுல இல்ல. அப்ப 2 வீட்டுல 2 புருஷன். பண்ணி விட்டாரு. இவர் ஒரு நன்றி கடனுக்காக நான் இருந்து நான் இவருக்கு சாப்பாடு கொடுத்து. என்னடா சொல்ற? நன்றி கடனா? நன்றி கடனுக்கு அப்பா இங்க எதுக்கு வந்தீங்க? அதுதான் எனக்கு புரியல. வர மாட்டாங்கன்னா அவ குத்தி காமிச்சிட்டு போறா. ஓ, அதை இப்படி கூட சொல்லலாமா? எங்க வீட்டுக்காரர் பிரச்சனை பண்றதோ இவருக்கோ என் பொண்ணு நீங்க தான் இவருக்கு இவரும் வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஏதோ சொன்னீங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அதான் சொல்ல வந்தேன். பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. இல்ல மேடம், இவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது. இவரும் என்னால பிரச்சனை அது இல்ல. அதான் சொல்ல வந்தேன் மேடம். பிரச்சனை வேற என்ன? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? வணக்கம் ஐயா. இவன் கொஞ்சம் பண ஆசை காமிச்சு, அதாவது ரோட்ல போடுறது. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. போகும்போது இவன் இருக்கும்போது தூக்கி போடுறதான். இதெல்லாம் பொறுக்கி வச்சுக்கிட்டு இப்படிலாம் இருந்திருக்காங்க. அது மாதிரி எல்லாம் கிடையாது. எந்த நாள்ல அந்த மாதிரி எல்லாம் இது நடந்தது உண்மை மேடம். சரி, என்ன பண்ணலாம்? 80,000 ரூபாய் பணம் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு போய் நகை எடுக்க கூப்பிட்டு அந்த பணம் உனக்கு எப்படி வந்தது? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. அது வந்து இவங்க தூக்கி போடுறது கிடையாது. 80,000 ரூபாய் எங்க இருந்து எங்க இருந்து வந்தது? மாட்டிக்கிட்ட பங்கு காதல வாங்கிக்கினேன், கம்முன்னு விட்டுட்டேன். அவங்க மேல கம்முன்னு இருக்கணும். சும்மாறா. அதான் இன்னைக்கு சாயந்தரம் வந்துட்டு பக்கத்து ஊர்ல ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு போயிட்டேன். வேண்டாம். வரலாறு வேணும் மேடம். அதாவது இவங்க 2 பேரும் என்ன சொன்னது. வரலாறு? பெரிய வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. எல்லா ஏரியால ஜனம்லாம் ஒண்ணாயிடுச்சு மேடம். அந்த நேரம் அடிச்சுட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடுமே. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அப்படின்னு கூட்டின்னு வந்துட்டு அவரை அடிச்ச உங்களுக்கு என்னங்க? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். நான் நம்பி போனேன். முன்னாடி விட்டு இவர் பின்னாடி சரி, உடனே right அடிக்க madam. வந்துட்டாரு. சரி நம்ம வீட்டுக்கு தான் அனுப்புறானுங்களோன்னு நம்பி ஏறி உட்காந்து. கேளுங்க மேடம். 4 மாசம் இருந்தாரு மேடம். இதுக்கு மேல நீங்களே உங்களை அவமானப்படுத்திக்காதீங்க. கண்டிப்பா மேடம். கொண்டாட்டி விளக்கின் மீது ஆணை. இவரோட கடையில இவர் போய் 10 நாள் இருந்தாராம். 10 நாள் தான் இருந்தாரு. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாஸ், இது செட்டப். பாஸ்.